வணக்கம். சிதைக்க உணவே மருந்து மருந்தே உணவு. டீடாக்ஸ் அப்படிங்கிற வார்த்தை இப்போ நிறைய கேட்டுட்டு இருக்கோம் இல்லையா? டீடாக்ஸ்னா உடம்புல உள்ள நச்செல்லாம் வெளியேற்றிட்டு உடம்பை சுத்தம் பண்ணுற ஒரு விஷயம். அந்த காலத்தில் மாதத்துக்கு ஒரு தடவை கண்டிப்பாக முன்னோர்கள் அவங்க குழந்தைகளுக்கு அவங்களுக்கும் சரி நிறைய விளக்கெண்ணெய் கொடுப்பாங்க. உடம்புல உள்ள கழிவுலாம் வெளியேறதுக்கும் உடலில் புத்துயிர் வரத்துக்கும் செல்ஸ்லாம் நல்லா ரீஜெனரேட் ஆகிறதுக்கும். இப்போ யாரும் விளக்கெண்ணெய் சுத்தமான விளக்கெண்ணெய் கிடைக்கிறதும் இல்லை, அதை யாரும் குடிக்கிறதுக்கு தயாராகவும் இல்லை. அதனால தான் டீடாக்ஸ் அப்படிங்கிற பேரில் என்னென்னமோ புதுசாக சாப்பிட்டுட்டு இன்னும் உடம்பை நச்சு தான் ஆக்கிட்டு இருக்கோம். அது இல்லாமல் சிம்பிளான வழி நம்ம திரும்பவும் சொல்கிறது தான் உணவே மருந்து மருந்தே உணவு தான். நம்ம சாப்பிட்ற உணவுலேயே நம்ம உடலை சுத்தம் பண்ண முடியும். ஃபைபர்னுங்கிற ஒரு விஷயம் இருக்குது இல்லையா? நார் சத்து மிகுந்த உணவுகள் சாப்பிடும் போது, அப்புறம் நீர் சத்து மிகுந்த காய்கறிகளில் நிறைய நார் இருக்குது. இப்போ பீர்க்கங்காய், புடலங்காய், சுரைக்காய் அப்படின்னு நிறைய சாப்பிட்டுட்டே இருக்கும்போது பரங்கிக்காய், பூசணிக்காய் இதெல்லாம் சாப்பிடும்போது உடம்புல உள்ள நச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வெளியேறும். இது ஒரு இயற்கையான முறையில் நம்மளால செய்ய முடியும். நல்லதை சாப்பிட உடம்புல உள்ள கழிவுகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி அது வெளியேறிடும் இல்லையா? அதுதான் அதோட தாற்பயம். அதனால டீடாக்ஸுங்கிறதுக்காக தனியாக எதுவும் செய்யாமல் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டாலே போதுமானது. அதுவும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத ஒரே வகையாக இல்லாமல் நிறைய நம்மளை சுற்றி விளைகிற காய்கறிகள், தானியங்கள், பழங்கள் இதை செய்யணும். பழங்களை கண்டிப்பாக ஜூஸாக குடிக்கவே கூடாது. காய்கறிகள் நீர் சத்து மிகுந்த காய்கறிகள் டெய்லி ஏதாவது ஒரு வகையில் சேர்க்கணும். அப்படி உங்களுக்கு பாசிப்பருப்பு போட்ட கூட்டு பிடிக்கல, பொரியல் பிடிக்கல குழந்தைகளுக்கு அப்படின்னா அதை சப்பாத்தியில் ரோல் பண்ணி கொடுக்குறதா இருக்கட்டும். ஆனால் அதில் ஒரு மயோனிஸோ சீஸோ சேர்க்குற அப்படின்னு மேல்நாட்டு உணவுகள் எதுவுமே இல்லாமல் நம்மளால உள்ளதை சேர்க்கணும். அப்படிங்கிறப்போ நல்லா ஒரு தயிர் நல்லா அங்கு காடுன்னு சொல்கிற தயிர் நல்லா வடிகட்டிட்டு, புளிக்காத தயிர் நல்லா வடிகட்டிட்டு நீர்லாம் எடுத்துட்டு அதில் கொஞ்சம் உப்பு மிளகாத்தூள் போட்டு அந்த தயிரை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னாலே அது மயோனிஸ் மாதிரி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகளுக்கும் உச்சூடு குறையும். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் கவனம் எடுத்துக்கணும். காய்கறியில் சிறிது சீரகத்தூள் போட்டு பண்ணால் நல்லா வாசமாகவும் இருக்கும், குழந்தைகளும் நல்லா சாப்பிடுவாங்க. இந்த காய்கறிகள் பழங்கள் சேர்க்கவே நம்ம உடம்பு தானாகவே டீடாக்ஸ் ஆகிடும். அதாவது உடம்புல உள்ள நச்சு பூரா வெளியே வந்துடும். ஸோ நமக்கு டெய்லி செல்ஸ் ரீஜெனரேட் ஆகிடும். மாதத்துக்கு ஒரு தடவை தான் செய்யணும் அப்படிங்கிறதுலாம் கிடையவே கிடையாது. ஆனால் உடம்புல உள்ள புழு, அதாவது டிவார்ம்னு சொல்கிறது இல்லையா, அதை சித்து மருத்துவர்களை அணுகி உடம்புல உள்ள நச்சை வெளியேற்றுறதுக்கு மருந்துகள் நம்ம சாப்பிடலாம். ஆரோக்கியமாய் வாழ்வோம்.